கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சு வாங்க சிஸ்டர். என்ன இன்னைக்கு எங்க முதலாளி எங்களை மரியாதையா கூப்பிட்டுருக்காங்கத்தா. இது வரைக்கும் இப்படி கூப்பிட்டதே இல்லத்தா. அப்புறம் எப்படிமா மரியாதை? என்னம்மா கண்ணாடிக்கார அம்மா இப்படிதான் நான் என் பேரையே மறந்துட்டேன். இந்த கடையோட எப்போ என்ன உங்க பேரை சொல்ல கூப்பிட்டான்? இல்ல இல்ல பேரை சொல்லமா சிஸ்டர் அப்படித்தானே கூப்பிட்டான். ஆமா ஆமா மரியாதையா நக்கலா கூப்பிடுவிய. நக்கலா இப்ப எப்படி கூப்பிட்டான்? இப்பதான் நக்கலாவே கூப்பிட்டேன். சிஸ்டர் 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 சொல்லிட்டேன்டா. சிஸ்டர்ங்கிறது எவ்வளவு நீட்டா ஆமா டீசெண்டா கூப்பிடுறேன். அதுதான் நான் சொல்றேன். எங்க முதலாளி அம்மா இன்னைக்கு மரியாதையா என்ன கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்ப மட்டும்தான் அப்படி கண்ணு தெரியும். என்னம்மா ஆனா கண்ணாடி போட்டிருந்தாலும் கண்ணு தெரியாது. அந்த பிளவுஸ் எல்லோ கலர் பிளவுஸ் தச்சுட்டீங்களாமா? எந்த எல்லோ தான் தைக்க போறேன். ஏமா நேத்து வெட்டி வச்ச சட்டமா இந்த தச்சுறேன். கொஞ்சம் ஸ்பீடை ஏத்துங்க. சித்திரத்துல வருது, மூத்த வேலை இருக்கு. கண்டிப்பா சரியா? சரி என்ன தெம்பா எதுவும் வாங்கி தரவா? இல்ல ஒண்ணு வேணாம். கேட்டதே ரொம்ப சந்தோஷம். அவங்களே மனசு வந்து கேக்குறாங்க ஏதாவது வாங்க பல்கா வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல. போதும் நீங்க போய் தைங்க. பாத்தீங்களா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேக்குறது. இல்ல இல்ல எங்க ஓனர் வாங்கி குடுக்கறதுல வஞ்சம் வைக்க மாட்டோம். கேட்டு வாங்கி கொடுப்போம். சரியா? பெஸ்ட். நம்ம ஈஸியா பணக்காரங்களாகிறதுக்கு ஒரு ஐடியா. ஈஸியா பணக்காரங்களாகணுமா? நம்ம ஏன் இன்னொன்னுல ஈஸியா பணக்காரங்க ஆகுறத விட உழைச்சு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஏறி வர்றாங்க அப்படியா? அவங்களுக்குதே அந்த அருமை பெருமை எல்லாம். நீ ஏதாவது வில்லங்கமான பதில் வச்சிருக்க? இல்ல நான் ரொம்ப சும்மா சொல்லி கேக்குறேன். நம்ம ஒரு பேங்க விலைக்கு வாங்கிடுவோம். பேங்க விலைக்கு வாங்க. அந்த காசு கைங்க வருது. நம்ம தைய கடையே நம்ம வாடகையில ஓடிக்கிட்டு இருக்கு. விலைக்கு வாங்க முடியல, வாடகைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம பேங்க விலைக்கு வாங்குவாள? வாங்கிடுவோமா? ஆமா சரி ஐடியா சொல்லு. ஐடியா பணம் காய்க்கிற மரத்தை கொண்டு வந்து நம்ம கடைக்குள்ள வச்சிரலாம். கரெக்ட். பேங்க விலைக்கு வாங்குறதுக்கு அந்த பேங்க்லயே லோன் போடுவோம். மூலதால நீனா இங்க இருக்க கூடாது. சரியா? அண்டார்டிக் கடலை தாண்டி அமெரிக்கால போய் உட்காரணும். நம்ம பேங்க், நம்ம கடனை, நம்ம லோன். பேங்கோட வருமானம் நமக்குதான். கட்டினாலும் இல்ல கட்டலைனாலும். ஆமா சூப்பர்ல. நல்ல ஐடியாவா? சூப்பர். எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணுங்க. மணிமேகலைங்கிற பேரை ஒரு லோன். எங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே எல்லாத்தையும் இன்னைக்கு முன்னாடி வச்சு நீங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து உட்கார அரை மணி நேரம் ஆகுது. அரை மணி நேரம் இல்ல, கூப்பிட்டோடனே வந்துட்டோம். எல்லாத்தையும் எடுத்து வைக்க 1 மணி நேரம் ஆகுது. இங்க சாப்பாடு வான்னு கூப்பிடுது. வயிறு கபன்னு பசிக்குது. அதே 1 2 3 4 5 6 ரவுண்ட் பிளேட்டை சுத்தி ரவுண்ட் நிறைய இருக்கு. பாக்குவேன் டக்குன்னு உள்ள போயிடுச்சு சாப்பாடு. சாப்பிடுவோம் பார்த்தோன்னா ஆளு மெய் மறந்துருச்சு. என்ன சாப்பாடு பாப்போமா? அப்படியே வாங்க. கீரை பொரியல், ரசம், புளிச்சாறு, வாழைப்பூ பொரியல், இது என்ன சிக்கன் உருண்டை, கோலா உருண்டை, மீன் குழம்பு எல்லாமே நேற்று வச்சுருந்தேன். இது கொண்டக்கடலை, இது ரசம். இவ்வளோதே. ஒருத்தன் வந்து உப்புமா கொண்டு வந்திருக்கேன். இவ்வளோதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. ஓகே வாங்க நீங்கள் எல்லாம் சாப்பாடு சமைச்சு முனேக்கா வேமா கொடுங்க. உருகிற போது வேமா கொடுங்க. நீங்க வாயில வச்சு தின்னுட்டு அதுக்குலாம் என்ன அவசரப்படுற? நீங்க அதே தொடக்கிறேன். என்ன அலுப்பு பண்றா? நாங்கெல்லாம் வந்து வெயில் காலத்துலயும் சளி பிடிக்காம இருக்கிறவங்க. நீங்க எல்லாம் போன ஜென்மத்துல பாவம் பண்ணிருக்கீங்க. அதே வெயில் காலத்துல கூட சளி பிடிக்குது. வாய் வைக்காத. இப்பதான் உனக்கு திங்க போறேன். அதுக்கெல்லாம் வாய் வச்சிடா, தும்மல் போட வச்சிடாத. மணியக்கா என்ன சாப்பிடுறீங்க? பாத்தா எப்படி தெரியுது? ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடலாமா? நீங்க வீசிங்க வச்சுக்கிட்டு சுகர்ல வச்சுக்கிட்டு உடம்புல பல வியாதி. இது ஐஸ்கிரீம் வேறையா? திங்கவா வேணாமா? வேணாம். எனக்கு போச்சு. சின்ன பிள்ளை வளர்ற பிள்ளை சாப்பிட வேணாம். உனக்கு தானே ஒரு பங்கு, இன்னொரு பங்கு. சரி போ வாங்கிட்டு வருவான்னு கேட்டப்ப வேணான்னு சொல்லிட்டு முள்ளுக்கட்ட முதலா திங்கிறது. நான் கூட இன்னும் முடிக்கல. நானாவது இவ்வளவு வச்சிருக்கேன். அவன் குச்சிதே கையில வச்சிருக்கேன். அப்படியே திரும்பி பாரு. மணியக்கா என்னம்மா? சட்டை கொஞ்சம் தைக்கணும். வந்தாங்க தச்சுருவான். ஏம்மா 85 பாயிண்ட் எடுத்தியா? எடுத்துக்கேன். ட்ரிப்பு கொடுக்கும் போதே நீ 75 பாயிண்ட் எடுத்துட்டு வந்த. துணி பத்தல. ஒட்டு போட்டு தச்சு கடுப்பாயிட்டான். 85 பாயிண்ட் இருந்தா தச்சு தருவேன், இல்லைன்னா கொண்டுட்டு ஓடி போயிருக்கு. 85 இருக்கு. நெசமா? ஆமா. அளந்து பாத்துறேன் இரு. உங்களை எல்லாம் நம்ப முடியாது. பாடா படுத்துறிய பாரு. இல்லாம மட்டும் இருக்கட்டும்.
அந்த ஓட்ஸ் மாவுல இருக்கு. ஏய் அதே 75 பாயிண்ட் தானே எடுத்துருந்தா. நல்லா அளந்து பாருங்க 85 இருக்கு. ஏலா இப்படி பாடா படுத்துறிய. டெய்லி இப்படி ஒரு கஸ்டமர் வந்துடுறாங்க துணி பத்தாம டார்ச்சல் பண்றியவள. இங்க வாடா, கண்ணு தெரியுமால நல்லா. இங்க பாருல எத்தனை பாயிண்ட்ல இருக்கு. உங்க டேப் தப்பா இருக்குக்கா. டேப்பு தப்பா? எல்லா டேப்புலயும் ஒரே அளவுதான் இருக்கும். இந்த தைக்க முடியாது. தயவு செய்து கொண்டுட்டு போயிரு. துணி கூட எடுத்துட்டு வந்து கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா வேற கடையை பார்த்துங்க. பாவம் வேற டெய்லர்ட்டையும் கொடுக்காதீங்க, அவங்களும் பாவம். இந்தா வீட்லயே வச்சு பூச பண்ணு போ. யாருமே வாங்கி தைக்க மாட்டாங்க இப்படி பத்தாதுக்கு. என்னால முடியல, ஒட்டு போட முடியல. வெட்டும்னே இங்க தலை சுத்துது. அவன் தைக்கும் போதெல்லாம் என்னை திட்டுறேன், பத்தாவது துணி வாங்காதே அவங்களும் பாவம் தானே. போ, ஒரு துணியை தைக்க 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் ஆகுது. பாய், உனக்கு ஒரு கும்பிடு, ஓடி போயிருங்க. இங்கிட்டலாம் வராதீங்க. சைடு கேப்ல கொஞ்ச நேரம் இந்த பக்கம் திரும்பதுக்குலாம் துணி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க. பேர் எழுதி வச்சிருக்கல. உங்க பேர்லாம் தானே எழுதுனேன். ஏமா கடையில உள்ள அத்தனை பேர் எழுது. அப்படியே பேர் போட்ட சட்டையா தச்சு கொடுப்போம். அதை எழுதுறதுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. எழுதி பேர் வாங்குவோம். ஆத்தாடி, இதுக்குத்தே என்ன சொல்றது, என்னக்கா இவ இப்படி இருக்கா. இதுக்குத்தே சின்ன பிள்ளையெல்லாம் வேலைக்கு வைக்க கூடாது. நீ சின்ன பிள்ளையோட பச்சை பிள்ளையா இருக்கவள இப்படி எழுதி விளையாடுறது. இதை நான் இப்படி எப்படி அழிக்கிறது? அதெல்லாம் அழிச்சிடலாம். அழிக்க முடியுமா துணியில? தட்டுங்க போயிடும். அந்த அளவுக்கு போகாதுல்ல. நான் போயிருச்சுல. இதுல என்ன போறதால வச்சு அழிக்கணும். அழிங்க அன்ற அலும்பு. ஐயோ தாங்க போயிடுச்சு பாத்தீங்களா. எல்கேஜி பிள்ளையாவது பரவாயில்ல. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு. மணிக்கா, ஓய் நாளைக்கு எந்த கடைக்கு போறீங்க? நாளைக்கா? நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அச்சே திதியா? ஆமா. இருக்கப்பட்டவங்க தங்கம் வைரக்கல்லுன்னு வாங்க வேண்டியது. நம்ம மாதிரி ஆளுங்க உப்புக்கல்லை வாங்கி வீட்டுல சாமி விட்டாலே போதுமா? அதை விட வேணும். உப்புனாவது டெய்லி யூஸ் பண்ணுவோம். ஆமா. தங்கத்தை யூஸ் பண்ணுவோமா? பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கு நமக்கு. நம்ம பொருளாதாரத்துக்கு ரொம்ப தூரம். இந்தாமா நூல் ரோஸ் கலர் கட்டி எல்லாம்